ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோன்னா நாங்கள் கிளம்புற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கே கிளம்புறோம் அப்படின்னா அது எங்கே கிளம்புறோம் என்னங்கிறது நாளைக்கு அம்மா சேனலில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு முன்னாடி கட் பண்ண நம்ம செடியில் பூத்துச்சு. இருவார் நம்ம செடியில் பூத்த பூ 3ல் நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். இவங்க 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இருக்குது. 2 கிளிப்பு கூட 4 கிளிப். அப்புறம் நிருவுக்கு தலை சீவறதும் ரக்ஸுக்கு தலை சீவறதும் வந்து வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதில் பார்க்கலாம். ரக்ஸு வந்துட்டு எப்படி சீவிருக்க? முன்னாடி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். வாக்கு இல்லாமல் எடுத்திருக்கான். எனக்கு பவுடரே எனக்கு பிடிக்காது. அந்த நைசில் பவுடர் சுத்தமாக பிடிக்கும். நைசில் ஒன்று யார் போட சொன்னேன்? நான் பவுடர் வாங்கி தரேன். இப்போதைக்கு மட்டும் ஜட் போட்டிருக்கோ. உள்ளார தான் இருக்கு. அழகா இருக்கு. எனக்கா சொன்னேன்? இன்னைக்கு அக்கா தங்கச்சி 2 பேரும் ப்ரிட்டியாக ஒரே மாதிரி. ஏண்டா நான் வேறு க்ரீன் சொன்னேன், கடைசி இந்த க்ரீன் வந்துருச்சு. நீ என்ன க்ரீன் சொன்ன? பிளாக் போடுறது சொன்னேன், அதுக்கு அதிட்ட ஷால் இல்லைன்னு சொன்னிச்சு. பிளாக் போடுற க்ரீனா? க்ரீன் கீழே பிளாக். நீ கிழிச்சிடல. வா வா பின்னி விடுவா. சரி, இப்போ நான் போய் ரக்ஸுக்கு தலை பின்னி விட்டுறேன். அம்மா, நீ அந்த கழுத்தில் போடுற இது வாங்கினா எங்களுக்கு பின்றதெல்லாம் நீ அப்படியே வீடியோ. ஆமாண்டா, எடுக்கலாம். அது ஆன்லைனில் பாருங்கடா எவ்வளோ ரேட் வருதுன்னு. ஏன்னா எப்படி இனிமேல் டெய்லி வந்து நீ முடிவு பண்ணிட்ட? இல்லை, பின்றது மட்டும்தான். அதான்டா, அந்த பின்றது முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் கவிதாண்டேன். ஆல்ரெடி உன் தங்கச்சி கவிதான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வாங்கிக்கிறது பெட்ரு. இப்போ பின்னிடலாமா? டே, நீ வந்து வீடியோட நான் அக்காவுக்கு தலை பின்னுறேன். எல்லாத்துக்கும் லேட் ஆகும். அடுத்த வருஷம் நான் தான் கத்தணும் காலங்காத்தால. சரினா போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வா, நம்ம வச்சுக்கலாம். போ. தலை சீவத்துக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இரு. மைக் அக்கா கிட்ட பட்டு கிட்ட வச்சுக்கா. ஐயோ கடவுளே. ஐயோ, ஏன் காதுல மாட்டி விட்டுருச்சு. ஏன்டா அமைதியாக படுத்துருக்குது. ஓ, வலிக்குதாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ரக்ஷுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால அந்த ஆமாம், அந்த கமாண்டை பார்த்ததுலேருந்து ஸ்டெப்பு வேணாம். வேற அன்னைக்கு பின்னி விட்டுல பல்பு. அன்னைக்கு என்ன பின்னி விட்டுச்சு? அன்னைக்கு ஒரு நாள் என்னத்தையோ பின்னி விட்டுச்சு. என்னத்தையோ பின்னி விட்டுச்சாமா. 4 கால சடை பின்னியிருந்தாண்டா. அதுக்கு ரோசமே இல்லை. ரோசம் இருந்தால் இப்படி வந்து கொட்டாய் விடுமா சொல்லு. ஃப்ளாஷ் அடி ஒன்ல. ரோசம் ரோசம் ரோசத்தை பற்றி பேசுற நேரம் கறந்து தான் போச்சு. ஆமாம், எவ்வளோ ஒரு ரோசம் பாரு. இருங்க, அவங்க கொரட்டை விட்டு சொல்லி எப்படி கேட்குறது இரு. இதுக்குதான் இப்படி கொரட்டை விடுத்து பற்றி. அது கொரட்டை வருது விடுது. நீங்கள் அது கொரட்டையே இல்லை ஃபர்ஸ்ட். அதோட ஃபிசியோதெரப்பி. என் தங்கப்பட்ட கேட்குதா? பைத்தி எனக்கு இங்கே தெரியவே இல்லை. சரி, ஓடிட்டான். போங்க, ஃபைல் மேலே படுத்துப்பாங்க. இரு, நான் டார்ச் லைட் எடுத்து வரேன். என்னம்மா இங்கே வந்துட்டான்? கரண்ட்டு போயிடுச்சு. வாக்கால வேண்டாம். எப்போ போடுறதான்னு சொல்லிட்டு வாக்கெல்லாம் வேண்டான்னுட்டாங்கன்னா என்ன நியாயம் அப்பா? உனக்கு தெரியாத உன் தங்கச்சி பண்ணுறது. நான் என்ன பண்ணேன்?
எத்தனை மணிக்கு சாமி குளிச்சுட்டு வந்தேன்? 10:55. 10:45 வச்சுக்கோ. மணி 12 மணி. அதுக்கு 1.5 மணி நேரமா ரெடி ஆக. இல்ல நான் அப்படியே கண்ணனமே நின்றுட்டு இருந்த மாதிரி இந்த ஒன்னே சரி நிப்பாட்டு. பின்னுங்க பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த காலுக்கெல்லாம் கோவம் வந்தால் எந்த காலை பிடிக்கிறது, ஆளாளுக்கு கோவம் வருது. மண்டமுக்கி கொண்டோம் என்ன மண்டமுக்கியா? நான் எப்பமா அதை சொன்னேன்? அப்புறம் இதான் அப்படின்னு குந்தானின்னு சொன்னிச்சு. குண்டி என்ன அது பிள்ளையா? அது சொல்லி மட்டும் இனிச்சு தூக்கும் உனக்கு. நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கிறா? அடியே அப்பா, இங்கிருந்து ஒரு 4 கழுக்கு வந்துட்டா போதும். எதுக்கு நீ தூக்கிட்டு பார்த்துக்கா? அப்படி தூக்கிறதுக்கு எண்ணெய் எதுக்கு தூக்கு? எண்ணெயில் தூக்குன்னு 65 கிலோ, 1 கிலோ 2 கிலோ இல்லை. உன்ன மாதிரி நான் என்ன 40 கிலோ, உன்னை விட நான் 25. டே பாப்பாங்க வாடா. எங்கேயோ விட்டுட்டேனே. வெள்ளை முடி தானே. என்ன அம்பிட்டு நீளமாக கிடக்கு. அதெல்லாம் அம்பிட்டு நீளமாக தான் எனக்கு இருக்கும். Same as to this lady also. ஆமாம், என்ன லேடிஸ் சொன்ன கொண்டுவேன். உன்னை நான் தான் லேடிஸாகவே நினைக்கலையே. ஆன்டி சாரி, ஆன்டி சொல்லணும். ஓ அங்கிள் அங்கிள்ங்கிற மாதிரி இவங்க ஆன்டி. தலை நேராவி பண்ணாராத மண்டா. அதான் எனக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்துச்சு. ஆமாண்டி, அவளுக்கு ஆமா அவளுக்கு நான் செல்லமே கொடுக்கல தெரியுமா? சொல்லு. உனக்கு தான் நிறைய கொடுத்துட்டேன். சொல்லு. என்ன சொல்லு சொல்றதா? மண்டே சொல்றது. மண்டே சொல்றியா? இதுக்கே இப்படி என்ன காலேஜ் அடுத்த வாரம் திறந்துட்டாங்க. என் பாடு தண்டனக்கா தான். காலையில் இவங்களுக்கு ஆக்குவோன்னா, ஆமாம் இல்லை, இவங்களுக்கு காலையில் ஆக்குவேனா, இவங்களுக்கு செய்வேனா, இவங்களுக்கு பேக் பண்ணுவேனா, நான் மற்ற வேலையை செய்வேனா. இது வேற ஃபர்ஸ்ட் நாள் வேற கொண்டாந்தானே விடுவேன். எப்படி அப்புறம் ஆம்பளை மட்டும் பிணத்து கொண்டு போய் ஒட்டியாக்கும். அன்னைக்கு விட்டேன். அது அந்த சீலே காலேஜ் அன்னைக்கு நீ என்னது ஃபர்ஸ்ட் டே என்ன கொண்டாந்து விடுவதானே? ஸ்டார்டிங்ல போறப்பலாம் அந்த டிஸ்டன்ஸ் தெரியல, போக போக தூரமா இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. தூரமா இருக்க மாதிரி இல்லை கண்ணு, காத்துங்கிறது இன்னொரு பக்கம் மணி ப்ராப்ளம். வண்டி பெட்ரோல் செலவு, போயிட்டு வந்தால் 100 ரூபா பெட்ரோல் செலவாகுது. ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நீ மூடிட்டு காலேஜ் பஸ்லயே போடின்ற. அப்பா சாமி தெய்வமே கொண்டாந்து விடுறேன். இன்னொன்னு வாயை வச்சுக்கிட்டு பேசாத, கேள்வி வாயை வச்சுக்கிட்டு. இவனுக்கு இப்போ மாமியாங்க, உண்மையா சொல்ற மாமியாங்க. எனக்கு பொண்ணு இல்லை மாமியா, எனக்கு ரச்சுக்கும். அந்த பல்லரோடு தாண்டத்துக்குள்ள போகும்போது நான் பல்லரோடும் காரணப்பட்ட சிக்னலும் ஜன்னி வந்துடும். அப்புறம் இங்க காலங்காத்தால மெயின் கேட்டு. ஆமா கஷ்டம். காலையில மத்தியானம் அங்கே ஃப்ரீயா இருக்கும், காத்தால மெயின் கேட்ல அங்கே போறதுக்குள்ள போகுதுன்னு அந்த பேர் பண்ண. என்ன பண்ண? பஸ்ஸே போவா. என்ன பண்ண? கூட்டத்தில் டிராஃபிக் ஒரு டைம் நம்ம 8:30 மணிக்கோ என்னமோ மெயின் கேட்டு போச்சு, 8:50 தான் மெயின் கேட்டு தாண்டி தெரியுமா. கூட்டம் எல்லாரும் வராங்கல்ல. கண்ட சீப் பண்ண வந்து இந்த பக்கம் பார். இப்படி தான் உனக்கும் சீவி இருக்க, தெரியுதா? தெரியுது. எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணுண்டா. என்னது? ரோஸ் பர்ஃப்யூம். ரோஸ் பர்ஃப்யூமா இல்லை ரோஸ் அத்தரோ? எனக்கு அது பிடிக்கும். நான் அத்தர் போட்டேன், இதாக போல. நானும் போடல. செடியில் பூ பூத்துருக்குது. பக்கி படி. இந்த தோடு நீ தான் வாங்கின அன்னைக்கு 90 ரூபா போட்டு. ஆனால் நீ என்னமோ 2 நிமிஷம் கூட போடலை. மேடம் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த தோடையே தான் போட்டுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 3-4 நாளா.
கேட்டா அது போடுறதில்ல, அதனால நான் போடுறேன். பட் நல்லா இருக்கு. இப்ப நீ வந்து ஏதோ சொல்லிருவியம்மா, இது எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னுச்சு. ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகலையோன்னு தோணும். பொட்டு தீங்கி போச்சு. எங்க பொட்டெல்லாம் வச்சு ஆகாத உங்களுக்கு. உள்ள ஒழுக்கமா பொட்டு எடுத்து வை. எனக்கு பொட்டு இல்லை,